கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். பெரும்பாலான கிறிஸ்தவ சடங்குகளில் பனை ஓலைகளை ஆசீர்வதித்து விநியோகிப்பதின் மூலம் கொண்டாடப்படுகிறது. இது கிறிஸ்து ஜெருசலேமிற்கு சவாரி செய்தபோது மக்கள் சிதறிய பனை ஓலைகளை குறிக்கிறது. பெரும்பாலும் கிறிஸ்தவ குருமார்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பனை ஓலைகளை கிறிஸ்தவர்கள் தங்கள் வீடுகளுக்கு எடுத்து செல்கிறார்கள். அங்கு அவர்கள் அவற்றை கிறிஸ்தவ கலைகளுடன் தொங்க விடுகிறார்கள். சங்கீதம் 92:12 இவ்விதமாய் எழுதப்பட்டுள்ளது: நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஆம் தேவ பிள்ளைகளே, நீதிமான் பனையைப் போல் செழித்து வளருவான் என்று வேதம் நீதிமானை பனைக்கு ஒப்பிடுகிறது. அந்த மரம் புனிதமான மரமாகும். பனையில் உள்ள அத்தனை பொருட்களும் உலக பிரகாரமாக பிரயோஜனமுள்ளதாயிருக்கிறது. யோவான் 12:13 குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இயேசுவுக்கு எதிர்கொண்டு போனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை நினைவுகூறும்படியாக லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சம் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றில் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த பனை ஓலைத்தான் குருத்தோலை என்று சொல்கிறோம். அந்த ஓலை ஒரு புனிதத்தை குறிக்கிறது, அதாவது பரிசுத்தத்தை குறிக்கிறது. நாமும் அந்த ஓலையைப் போல பரிசுத்தராய் வாழ்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்களும் இந்த ஹோலி லீஃபை போல பரிசுத்தமுள்ளவர்களாய் ஜீவிக்க கிருபை தாருங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய பாதையில் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.